வணக்கம். முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக தேர்தல் களம் 2026 மிகவும் பரபரப்பான ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியும், சங்கிகளின் அடிமைகளாக பிஜேபியின் தலைமையில் அதிமுக கூட்டணியும், அதுபோக நாம் தமிழர் கட்சி, அதுபோக தமிழக வெற்றி கழகம், இதையும் தாண்டி நான்கு முனை போட்டியும் தாண்டி 5வது முனை போட்டியாக பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணியையும் சசிகலா அம்மையாருடைய புதிய கட்சியும் இணைந்து 5 முனை போட்டி என்ற ஒரு அளவில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இதுக்கு முந்தைய தேர்தல்களை விட இது ஒரு அதிகமான ஒரு போட்டி நிலவுவதாக ஒரு சூழல் நிலவுகிறது. ஆனாலும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஓயாம அடிக்கடி அறைகூவல் விடுவது, சவால் விடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு தானும் முக்கியமான கட்சி, அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தார் என்று தெரியவில்லை, திமுகவை எதிர்த்தால்தான் நாம் இந்த தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியும் என்று யாரோ சொன்னதை நம்பி நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி, திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி என்றெல்லாம் திமுகவுக்கு நேரடியான பகிரங்கமான அறைகோவல் விட்டுக் கொண்டிருக்கிறார். பகிரங்கமான மிரட்டல்களை விட்டுக் கொண்டிருக்கிறார். மிரட்டும் தொனிகளை திமுகவை பார்த்து, தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து பல்வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய். நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் இதுவரையிலும் எந்த விதமான அரசியல் நுண்ணறிவும், அரசியல் அறிவும், அரசியல் பக்குவமும், அரசியலுக்கு தகுந்த ஆளோ அவர் அல்ல. அரசியல் சார்பான நிகழ்ச்சிகளில் இதுக்கு முன்னால் அவர் கலந்து கொண்டதும் இல்லை. தமிழக அரசியலை பற்றி அவருக்கு எந்த விதமான புரிதலும் இல்லை என்ற ரீதியில் தான் அவர் இருக்கிறார். இன்றைய வரையில் தற்குறித்தனமாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது அவருடைய பிரச்சார தன்மையை பார்த்தால் நீங்களே உணர்ந்து கொண்டிருக்கலாம். பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை அவர் கொண்டு செல்லும் விதம் என்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக பலருக்கு இல்லை, பெரும்பாலும் அனைவருக்கும் அது தோன்றியிருக்கும். இது ஒரு பக்கம் இருந்த போதிலும் அவரும் நிறைய இடங்களில் ரசிகர்களின் கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த ரசிகர்களின் கூட்டம் அனைத்தும் ஓட்டாக மாறுமா என்றெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பெரும்பாலான இதுவரைக்கும் தமிழக அரசியலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக எந்த நடிகரை பார்க்கக்கூடிய கூட்டம் அனைத்தும் ஓட்டாக மாறியதாக வரலாறு இல்லை, சரித்திரம் இல்லை. அது சிவாஜி சாராக இருக்கட்டும், விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், கார்த்திக் அவர்களாக இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு நடிகர்கள், இவ எந்த உச்ச நடிகர்களாக இருந்து தேர்தல் களத்துக்கு நுழைந்த யாருக்குமே கூடிய கூட்டம் அனைத்தும் ஓட்டுக்கான கூட்டமாக இருந்ததாக வரலாறு இல்லை. அதுதான் உண்மை. இந்த தடவையும் அது நிரூபிக்கப்படும். மீண்டும் ஒரு தடவை இவருக்கு கூடிய கூட்டம் அனைத்தும் அவரை பார்ப்பதற்காகவும் அதாவது இந்த தேர்தலில் ஓட்டு போடும் தகுதி இல்லாதவர்களுடைய கூட்டம் தான் அங்கே அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவரை முன்னிறுத்தி பல்வேறு பிரச்சாரங்கள் இங்கே எழுப்பப்படுகிறது. பல்வேறு பிரச்சாரங்கள் எப்படி சொல்லலாம் என்றால், விஜய் வீட்டிலிருந்து பனையூரிலிருந்து கிளம்பி விட்டார், வண்டியில் ஏறிவிட்டார், அங்கே செல்கிறார், இங்கே செல்கிறார் என்று ஊடகங்கள் தொடர்ச்சியாக தினத்தந்தி மாதிரியான சில தொலைக்காட்சி அலைவரிசைகள் கூட அதை ஓயாமல் ஒளிபரப்பி அவருக்கான கூட்டத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்கேயோ திட்டமிட்டு செய்கிற வேலையாகத்தான் அனைவருக்கும் தெரிகிறது. கரூர் சம்பவத்தை மறைப்பதாகட்டும், பல்வேறு விஜயனுடைய தவறுகளை மறைப்பதாகட்டும், அவர் சார்ந்த எந்த நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்கள் அனைத்தையும் மறைத்துவிட்டு இந்த ஊடகங்கள் அவருக்கு துதிப்பாடி கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு சதி வேலை தமிழகத்தில் ஏதோ ஒரு மட்டத்தில் நடந்து கொண்டிருக்குது என்பதுதான் நமக்கு காட்டுகிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். தேர்தல் முடிவுகள்
தெளிவாக காட்டிவிடும் நமக்கு. விரைவில் தேர்தல் இருக்கிறது. 23ஆம் தேதி தேர்தல், ஏப்ரல் 24, மே 4ஆம் தேதி தேர்தல் வாக்குகளை எண்ணும் பணி இருக்கிறது. அப்பொழுது 4ஆம் தேதி முழுமையாக நம்முடைய தமிழக மக்களின் மனநிலை இந்த உலகிற்கு உணர்த்தப்பட்டுவிடும். அது அப்பொழுது நாம் உண்மையான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது தமிழக வாக்காளர் என்ற முறையில் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது போன்ற விசிலிச்சான் குஞ்சுகளை, இது போன்ற தற்கூறிகளை நம்பி தமிழக மக்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது. பல்வேறு நீங்கள் விஜயனுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையாக பார்த்தீர்கள் என்றால், தன்னுடைய குடும்ப விஷயத்தை கூட திமுகவுடைய சதி என்ற ரீதியில் அவர் பேசுவது மிகவும் ஒரு கேவலமான அரசியல் நிலையை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்பதுதான் காட்டுகிறது. அது மட்டுமல்ல, திரிசாவுக்கும் அவருக்கும் என்ன உடன்பாடு, என்ன தொடர்பு என்பதை அவர் இன்றைய வரையில் அவர் வெளிக்காட்டவில்லை. அதையும் விட்டு விடுவோம். அவருடைய மகளிரணி நிர்வாகிகள் அனைவரும் கூறுகிற குற்றச்சாட்டுகளை கூட அவரை இன்னும் மறுத்து இந்த கருத்தையும் சொல்லவில்லை. ஒரு மகளிரணி நிர்வாகி தன்னுடைய குறைகளை சொல்வதற்காக அவரை மறித்து அவருடைய வீட்டில் நிற்கும் பொழுது கூட அவருடைய வாகனம், அவர் வந்த வாகனம் எதையுமே மதிக்காமல் அவர்களை அதாவது இடித்து தள்ளிவிடுவது போல் வேகமாக சென்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாது, நம்ம இன்னொரு மகளிரணி நிர்வாகி இப்பொழுது வெளியே திமுக இணைந்திருக்கிறார். அவர் கூட என்ன சொல்கிறார் என்றால், விஜய் அருகில் எப்பொழுதும் மது வாசனை இருந்து கொண்டே இருக்கும் என்ற ரீதியில் தான் கருத்து சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் விஜய் மறுக்கிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. விஜய் சென்ற விமானத்தில், தனி விமானத்தில் கூட மது பாட்டல்கள் கைப்பற்றப்பட்ட செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அனைத்தையும் இந்த ஊடகங்கள் மறைக்கின்றன. எதையுமே தெரியாமல் விஜயை ஒரு ஜாம்பவனாக, ஒரு நல்லவனாக, ஊழலுக்கு எதிராக அவரை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று விஜய் கட்சியில் போட்டியிடும் அனைத்து உறுப்பினர்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்கள் குற்ற பின்னணி கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இவர்கள் அனைவருமே வேறு கட்சியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் தான். விஜயுடைய ரசிகர் மன்றத்தில் 30 ஆண்டுகளாக பயணித்த எந்த உண்மையான விஜய் ரசிகனுக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்பது உண்மை. விஜயுடைய உண்மை ரசிகர்கள் இன்று வெளியே நோட்டீஸ் ஒட்டுவதிலும், பிரச்சாரம் செய்வதிலும், கூலி வேலை செய்வது போன்ற பணிகளில் தான் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த பெரும் பணம் பள்ளிகள் தான், பணக்காரர்கள் தான். லாட்ரி மார்டின் போன்றவர்கள் பிடியில் சிக்கி கிடக்கிறார்கள். புஷி ஆனந்தர்கள் போன்றவர்களின் பிடியில் தான் இந்த விஜயின் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஜய் கட்சியில் இணைந்திருக்கும் பல்வேறு அதிமுக மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு சீட்டுகளை வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இணைந்து விஜயை எந்த அளவுக்கு ஊழலாத ஒரு ஆட்சியை அவர்களால் அமைக்க முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். விஜய்க்கு செலுத்தப்படும் ஒவ்வொரு வாக்கும் சங்கிகளை தமிழகத்தில் ஊடுருவ விடுவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதப்படும். விஜய்க்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நீங்கள் அந்த பிஜேபியின் அடிமை கூட்டத்தை தமிழகத்தில் வளர வைப்பதற்கும், தமிழகத்தை ஒரு முட்டாள்களின் மாநிலமாக திகழ வைப்பதற்கும் தான் அது உதவுமே தவிர, உண்மையான தமிழர்கள் இன உணர்ச்சி கொண்ட, தமிழ் மொழி உணர்ச்சி கொண்ட ஒரு ஆட்சியை இங்கே நடத்த விட முடியாத ஒரு சூழலை விஜய்க்கு செலுத்தும் வாக்குகள் உருவாக்கிவிடும். விஜய் ஒரு நாளும் வெற்றியடைய போவதில்லை. நீங்கள் அவருக்கு செலுத்தக்கூடிய வாக்குகள் பிற கட்சிக்குரிய வாக்குகளை பிரிக்கக்கூடியதாக அமையும். எனவே அந்த தவறை செய்ய வேண்டாம். இந்த தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. இங்கே நிலையான ஒரு நல்லாட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். மகளிர் விடியல் பயணமாகட்டும், மகளிர் உரிமை தொகையாகட்டும், நான் முதல்வன் திட்டமாகட்டும், பல்வேறு திட்டங்களின் மூலம் இன்று தமிழகத்தின் திட்டங்கள் அனைத்தையும் உலகமே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே விஜய் போன்றவர்களின் இந்த இது போன்றான ஒரு, அதாவது உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல், சினிமா கவர்ச்சிக்கு அடிமையாகாமல், சினிமா மோகத்துக்கு அடிமையாகாமல், விஜய் போன்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடாமல் ஒரு நிலையான ஆட்சி, ஒரு நல்லாட்சி, டெல்லியின் நெருக்குதல்கள் இல்லாமல் ஒரு நல்ல, ஒரு மானமுள்ள, ஒரு மரியாதை உள்ள ஒரு ஆட்சி தமிழகத்தில் தொடர வேண்டும் என்றால், இந்த சங்கி கூட்டங்கள் நம் தமிழகத்தில் நுழைய முடியாமல் தடுக்க வேண்டும் என்றால், அந்நிய மொழியான நம்முடைய ஹிந்தி மொழியை நம் தமிழகத்தில் திணித்து நம்ம எல்லாம் ஹிந்தி வாசிகளாக மாற்றாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டியது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணியை மட்டும்தான் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அப்படி ஆதரித்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நம்பிக்கையான, மக்களுக்கு
ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்லாட்சி, மக்களுக்கு ஒரு மானம், தமிழக மண்ணின் உரிமையை நிலைநாட்டும் ஒரு நல்லாட்சி, இந்த மானத்தை மீட்டெடுக்கும் ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் கிடைக்கும் என்பது உறுதி உறுதி உறுதி. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.